Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சட்னி. இது சுடு சாதத்துக்கூடையும் சப்பாத்திக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் இப்படி 2 மாங்காய் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் எடுத்து இந்த கேரட் துருவியில் வச்சு துருவி எடுக்கணும். 2 மாங்காயும் தோல் எடுத்து நம்ம இந்த கேரட் துருவியில் வச்சு துருவிடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நம்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 5 பல் பூண்டை இதை நம்ம தட்டி வச்சுக்கிடணும். கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், 2 பச்சை மிளகாய், 2 காய்ச்ச மிளகாய், இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். இவங்க நல்லா தோல் எடுத்து கழுவிக்கிட்டு நம்ம இந்த கேரட் துருவியில் வச்சு துருவிடணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். நான் இப்போ எல்லாம் துருவி காணிச்சேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் எல்லாம் துருவி எடுத்தாச்சு. இல்லை கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம இந்த 5 பல் பூண்டு இடித்து வச்சது. வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. 2 மாங்காய்க்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி, கண்ணாடி பதம் வந்தால் போதும். உப்பு, அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. மாங்காயை போட்டுருவோம். துருவின மாங்காயை போட்டுருவோம். பாருங்க மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான மிளகு, தனி மிளகாய் தூள், காரத்துக்கு தேவையானதை போட்டுவிடுங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன உடனே நம்ம இறக்கி எடுத்துடலாம். வந்து தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. முதல்ல கொஞ்சமாக போட்டோம், இன்னும் அடுத்தால கொஞ்சம் போல் போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க. மிளகாய் தூளுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மாங்காயிலையும் நல்லா உப்பு பிடிச்சி நல்ல காரமும் பிடிச்சி அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடுவோம். உப்பு காரம் எல்லாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.